மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பொதுவாகவே சமூக வலைதளங்கள்லாம் சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக, தெள்ளத் தெளிவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதே நேரத்தில் தவறு நடக்கிறது என்று சொன்னால் அது தப்பு அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர்களை எப்படியாவது அவங்கள மடமாற்றணும்னு சொல்லிட்டு, இல்லது அவர்களை வளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது அவர்கள் மீது அவதூறு பரப்பணும்னு சொல்லிட்டு, அப்படி அல்லனா அவருடைய அந்த மரியாதையை குலைக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை செய்வாங்க. அது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மீது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் அவங்க பணம் வாங்கிட்டாங்க, அல்லது அவங்கள இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சோஷியல் மீடியாவில், அதுவும் யூடியூப் சேனலில் நிர்வாகியாக இருக்கிற அவங்க நடத்துகிற அந்த விஷயங்கள் எல்லாரையுமே பிடிச்சாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குற மாதிரி, மோதிரம் வாங்கி கொடுக்குற மாதிரி, சரக்கு பாட்டில் வாங்கி கொடுக்குற மாதிரி, அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் வாங்கி கொடுக்குற, பணம் வாங்குற மாதிரியான காட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாமையே அவங்க படம் பிடிச்சி, பார்த்தீங்களா இவங்கெல்லாம் போலியாளர்கள், இவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க, அல்லது இவங்கெல்லாம் இந்த மாதிரியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடையாளப்படுத்துகிற விஷயத்த சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அது ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்திலையும் அவர்களே அசிங்கப்படுத்துவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. சிக்கியவர்கள் சின்னாபனம் ஆயிடுவாங்க. அதாவது நீங்கள் பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, அரசியல் தலைவர்களே, அரசியலுக்குள்ள முக்கிய நிர்வாகியாக இருக்கிறவங்களே பல விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க. லஞ்சம் வாங்கும்போது மாட்டினது, அது நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோக்களில் மாட்டி அவங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சிருக்காங்க. பாஜகவுடைய தேசிய தலைவராக ஒருத்தர் இருந்தார். அவர் பணம் வாங்குகிற வீடியோ வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவர் பதவியை விட்டு அவரை தூக்கிட்டாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் அதிகமாக வெளிப்பட்டது பாஜக மூலமாகத்தான். அப்புறம் இந்த ஆடியோ வீடியோ கட்சினே பேர் வாங்கியது பாஜக. தமிழ்நாட்டின் தலைவராக, தமிழ்நாட்டின் மாநில தலைவராக அண்ணாமலை, மாஜி ஐபிஎஸ் இங்கே வருவதுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் அவர் போலீஸ் துறையில் இருக்கும்போதே அவர் அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் மீது குற்றச்சாட்டு உண்டு. பட் நமக்கு அது தெரியாது. ஆனால் இங்கே வந்த பிறகு அவருடைய கட்சிக்காரங்கிட்டே நிறைய விஷயங்கள் செய்து ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லி அவர்களை பாலியல் ரீதியான பெண்களை வச்சு பேச வச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் பணம் கொடுத்து ஒரு மாதிரி பண்ணி அவங்க சிக்க வச்சு, அதில் நம்ம கேடி ராகவன்லாம் எப்படி மாட்டினார்லாம் தெரியும். அது மோசமான ஒரு விஷயங்கள். இவர்கள் கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த அறையில் வச்சுட்டு என்ன வேலை பார்த்தாங்கலாம் நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு மோசமான ஒரு கல்ச்சராக உருவெடுத்தது. இப்போ வீடியோ ஆடியோ கட்சியாக பாஜக அப்போ தான் முத்திரை குத்தப்பட்டுச்சு. இன்னும் பல பேருடைய வீடியோக்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்லாம் சொல்லி அவங்க நிறைய பரபரப்பை கிளப்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ அண்ணாமலையே தூக்கி வெளியே வீசிட்டாங்க. அவர் தேவையான அளவு பணத்தை சம்பாதிச்சிட்டாரு, அவர் போயிட்டார். ஆனால் இப்போ அந்த வேலையை இன்னொரு கட்சி கையில் எடுக்குது. அது எந்த கட்சி அப்படின்னு சொன்னால் அது எடுத்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இப்போது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள தொடர்ச்சியாக கடும் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி எது அப்படின்னு சொன்னால் அது விஜயனுடைய தாவேக்கா தான். இந்த கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேரை கொன்று குவிச்சிருக்கு. ஆமாம், அவர்கள் மாநாட்டுக்கு வந்தால் பல பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்காங்க, மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத மோசமான ஒரு அரசியல் வியாதி தான் நம்ம விஜய். அது இல்லாமல் அதிகபட்ச இந்தியாவிலேயே அல்லது உலகத்திலேயே எங்கும் ஒரு தலைவனை, அரசியல் தலைவனை வேடிக்கை பார்க்க நெரிசல்ல மாட்டி செத்தது விஜய் கட்சி கிட்ட மட்டும்தான். விஜயை வேடிக்கை பார்க்க 41 பேர் செத்து போயிட்டாங்க. குழந்தைகள்லாம் நசுங்கி செத்தாங்க. இது மிக மோசமான ஒரு ஒரு ரொம்ப கொடூர மனம் படைத்தவன் கூட ஒரு 2 சொட்டு கண்ணீர் வரும். ஆனால் விஜய் இதுவரைக்கும் எந்த இடத்திலும் கண்ணீர் சிந்தவே இல்லை. அது நடிக்க கூட இல்லை. கிளிசரின் போட்டு நடிக்கக்கூடியவர் அவர். அப்படி நடிக்க கூட இல்லை. ஆனால் அதை வெறுப்பு அரசியலும், மோசமான கேவலமான அரசியலும், பண திமிருலையும் அவர் நடந்துகிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கு தான் இப்போ சிபிஐக்கு டெல்லிக்கு அங்கே எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட விஜய் குறித்து நாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது விஜய் தொடர்பான வீடியோ நம்ம சேனலில் வராமல் இருந்ததே கிடையாது. நம்ம சேனலுடைய பார்வையாளர்கள்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சேனலில் ஒரு பெரிய பார்வையாளர் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு போய் சேருது இந்த வீடியோ, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது சேருது. ஏன் இப்போ திடீர்னு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னன்னா, சமீபத்தில் தம்பி சேக்வாரா அவர் அவருடைய சேனல்லையும் சரி, பல இடங்கள்லையும் அவர் பத்திரிகையாளர்களை குறித்து குறிவைத்து இப்போ ஒரு ஹனி ட்ராப் பண்ணுவதற்கு தாவேக்கா முயற்சி எடுக்குது அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது மைனர் பேசியிருக்காரு. ஆமாம் உண்மைதான், எனக்கே இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி
அந்த ஒரு பெரிய பட்டியல்லாம் அவர் வாசித்தார். இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் வாசித்தார். அவங்க எல்லாருமே பெரும்பாலும் விஜயை நேரடியாக அட்டாக் பண்ணி பேசக்கூடியவர்கள். லக்ஷ்மணனா இருக்கலாம், அல்லது கோட்டீஸ்வரனா இருக்கலாம், அல்லது சாட்டை துரைமுருகனா இருக்கலாம். நமக்கு நிறைய பேர் மீது மாறுபட்ட கருத்து இருந்தா கூட அவங்க தொடர்ச்சியாக ஒருத்தரை கார்னர் பண்றாங்கன்றதை விட அவருடைய அரசியல் தப்பா இருக்குன்னு இளைஞர்களை, அதுவும் ஜென்சி கூட்டத்தை தப்பா வழி நடத்துறாங்கன்னா அவங்க தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க. அந்த வகையில நாமும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா, சமீபத்திய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களா இருக்கு. நம்ம பெரும்பாலும் அந்த கமெண்ட்ஸ் ஆஃப் பண்றது, அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்காம இருக்கிறது, சரியான வாட்ஸ்அப் நம்பர் தரமாட்டாங்க, மெயில் அட்ரஸ் போட மாட்டாங்க, அதெல்லாம் சில பேர் செய்வாங்க. பட் நம்ம அப்படி செய்யறது இல்லை. நம்ம எல்லாத்தையும் எல்லா இடங்கள்லையும் கொடுத்துருக்குறோம். நம்ம தேடி பார்த்தாலே தெரியும். கோடகி அப்படின்னு தேடினீங்கனாவே நம்முடைய மொத்த ஹிஸ்ட்ரி டேட்டாவும் வந்துடும். நம்ம எங்கே எந்தெந்த பத்திரிகையில் வேலை பார்த்தோம், எத்தனை ஆண்டு காலம் இந்த பத்திரிகை துறையில் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, நம்ம எக்ஸ்ஐடி இருக்குது, எல்லா இடங்களிலும் நம்முடைய அனைத்து விவரங்களையும் அதில் நம்ம வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம இதுவரைக்கும் நேர்மையான கருத்துக்களை மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கோம். விஜயை மட்டும்தான் தொடர்ச்சியாக அவர் செய்கிற செயல் தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் தேமுதிக பற்றி பேசுகிறேன், அதிமுக பற்றி பேசுகிறேன், திமுக பற்றி பேசுகிறேன், மற்ற அரசியல் கட்சிகள் பற்றி பேசுகிறேன், ஜென்ரல் விஷயங்கள் பேசுகிறோம். இதோடு சேர்ந்து சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் நம்ம பேசுகிறோம். சினிமாவிலும் யாருக்கும் சமரசம் இல்லாத விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். நம்முடைய டேக்லைனே கறந்த பாலின் தரத்தில் தான் நம்முடைய செய்திகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்க வரீங்களா? ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் ஆகலைங்க. தம்பி சேக்குவாரா சொன்ன மாதிரி, மைனர் பேசுகிற மாதிரி நமக்கும் சில இந்த மாதிரி அன்னோன் விஷயங்கள் எல்லாம் வந்தது. நமக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. பெரும்பாலும் நான் ஃபேஸ்புக்கில் மெசஞ்சரில் கால் பண்ணுறவங்க அல்லது மெசஞ்சர் மூலமாக செய்தி அனுப்புகிறவர்களுக்கு பெரும்பாலும் நான் பதில் சொல்கிறது இல்லை. நிறைய பேருக்கு நான் பதில் சொல்கிறதே இல்லை. ஏன்னா மெசஞ்சருக்குள்ளே நான் வரவும் மாட்டேன். ஆனால் பட் என்னை தேடி வாட்ஸ்அப்பில் வரக்கூடியவர்களுக்கு கூடுமான வரைக்கும் இந்த வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லிவிடுவேன். இது என்னுடைய பழக்கம். ஆனால் சமீப காலமாக ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக இந்த இந்த இது கடுமையாக பேச ஆரம்பித்த பிறகு தான் இந்த ஒரு கால் வருது. அது மெசஞ்சர் மூலமாக வருது. முதல்ல மெசேஜ் தான், ஹாய், வழக்கம் போல் ஹாய் மெசேஜ். அப்படி தானே எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க, ஹாய் மெசேஜ். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹாயை எச் மட்டும் தான் வருது, ஹாய் கூட கிடையாது, வெறும் எச். நம்ம யாருன்னு கேட்குறோம், அது திரும்ப ஹாய். யாருன்னு கேட்டால் நான் இன்னாருன்னு சொல்லணும் இல்லையா? பட் அது வரல. சரி, ஓகேன்னு சொல்லி அந்த ஐடிக்குள்ளே போய் பார்த்தா அந்த ஐடியில் நாம் பார்த்த காலகட்டத்தில், அதாவது அது வரும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரும்போது அந்த ஐடியில் பேர் மட்டும்தான் இருக்குது, அனிமேஷனில் இருக்கிற புகைப்படம் முகம் மட்டும்தான் இருக்குது, அதில் யாருமே இல்லை. ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒரு விஷயங்கள் யாருமே கிடையாது, தனியான ஐடி அது. நாம் அப்பவே தெரிஞ்சிச்சு இது சும்மா ஃபேக் ஐடி இது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நாம் அதனால அதை நம்ம பெருசாக அதுக்குள்ளே ஆர்வம் காட்டுறதில்லை. பெரும்பாலும் கடந்து போயிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய வர்றதுனால கடந்து போயிடுவோம். திரும்ப கால் வருது. நம்ம வேற ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு கால் வருது. நம்ம கால் வரும்போது என்ன கால்னு கவனிக்கல. அப்புறம் பார்த்தா சரி, ஒரு கால் வருது, யாரோ கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அட்டன் பண்ணி பேசுனா நம்ம ரொம்ப அப்படியே நம்ம மீது பாசம் வைத்து, நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நான் உங்களை மீட் பண்ணணும், இப்படி பேச்சு வந்தவுடனே நம்ம, ஏன்னா பழகியவர்களிடம் தான் நம்ம இப்படிலாம் பேச முடியும். பழகாத ஒருத்தட்ட பேச முடியாது. ஒரு பெண் குரல், அது என்ன, அது ஒன்றும் ஏஐல பண்ண குரலா இல்லை நிஜமாவே ஒரு பொண்ணாலும் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு குரல் வந்தவுடனே ரொம்ப தப்பா இருக்கு. சரி, இதை நம்ம, ஏன்னா நான் அந்த நேரத்தில் நான் வேற ஒரு சேனல்ல பேசுறதுக்காக போய் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கால் வந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிடணும், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. திரும்ப மறுபடியும் கால் தான் வருது, நான் உங்களை மீட் பண்ணணும், நான் பார்க்கணும். என்ன எதற்காகனா காரணம் இல்லை. தொடர்ந்து இது மாதிரியான நிறைய அழைப்புகள், நிறைய மெசேஜ்கள் ஒரு ஐடியில் தொடர்ந்து. அதுக்கப்புறம் நம்ம உண்மையிலேயே அந்த ஐடிக்கு வேற எதாவது பேர், நம்ம ஐடியை கண்டுபிடிக்கிறதுனா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. ஃபேக் ஐடி தான் கண்டுபிடிக்க முடியாது. திரும்ப போய் பார்த்தோம்னா அந்த ஐடி அப்படியே பிளாக் பண்ண முடிச்சு. ஏன்னா நம்ம அவங்க பேசுன விஷயத்துக்கு நம்ம பிடி கொடுத்து பேசவே இல்லை. அவங்க கேட்குற விஷயத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால, சரி இவங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேச முடியாதுன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம கால் வர்றது நின்று போச்சு. நான் அதை மறந்துட்டேன், அந்த சம்பவத்தையே நான் மறந்துட்டேன். இது ஒரு பெரிய விஷயமா, ஏன்னா இது மாதிரி நிறைய வர்றதுனால அது பெருசாக எடுத்துக்கல, மறந்துட்டேன். ஆனால் இப்போ சேக்குவாராவும் மைனரும் வீடியோ போட்ட பிறகு தான் தோணுச்சு, ஒருவேளை விஜய்க்கு எதிராக பேசுகிற எல்லாரையும் வளைப்பதற்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்களா, அந்த பட்டியலில் நம்ம கூட இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நம்முடைய வீடியோக்கள் இப்போ பார்வையாளர்கள் எத்தனை பேருக்கு போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் அவர்களுக்கு 10 பேர் பார்த்தா கூட நம்மளை பற்றி நெகட்டிவ் ஒருத்தன் பேசுகிறான், விடாதரா அவனை புடிடா அப்படின்ற மாதிரி
ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ஒரு குரூப் செய்தா. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, இது கேடுகட்ட குரூப். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் குரூப்பை, கேடுகட்ட குரூப்பை ஊக்குவிக்கிறது. ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு எந்த அரசியல் தலைவரும் பேச மாட்டான். அது இவன் அரசியல் தலைவரே கிடையாது. யாருன்னா விஜய். அதாவது தரிகட்ட கூட்டத்தினுடைய கேவல பிறவி. அதனாலதான் வந்து மரணங்கள் சம்பவித்த பிறகும் ஓடி ஒழிஞ்சிட்டு இன்னைக்கு ரொம்ப நேர்மையாளர் மாதிரி காட்டக்கூடியவன் இந்த நபர் குறித்து நம்ம தொடர்ச்சியா பேசுவதனால நம்முடைய குரல் வலையை நசுக்கிடலாமோ, அல்லது நம்ம மீது அவதூறு பரப்பிடலாமோ, நம்ம அவமானப்படுத்திடலாமோ, கேவலப்படுத்திடலாமோ அப்படின்னு நினைப்பதே பெரிய அசிங்கம். ஏன்னா என்ன நடந்தாலும் அது வெளிப்படையாக மக்கள் மத்தியில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான். அதனாலதான் தொடர்ந்து நான் பேசிட்டே இருக்கேன். ஏன்னா நான் இடையில நான் கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலம் நம்ம வந்து ஒரு 8-10 மாசம் பேசாம அமைதியாக இருந்தேன். ஏன்னா நான் வந்து வேறொரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு திரைப்படத்தை இயக்கும் பணியில இருக்கேன். அதனால நான் வந்து அதுக்குள்ள போகணும். அந்த வேலைகள் நம்ம இருக்கிறதுனால நம்ம இது பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, சமூகத்துக்கு தவறான கருத்துக்களை பரப்புபவர்கள் அதிகமா வர ஆரம்பிச்ச பிறகு அவங்களுடைய செய்கைகளை நம்மை நம்பி இருக்கிற பார்வையாளருக்கு நம்ம சொல்ல வேண்டியது கடமை. நம்ம வந்து வேற சேனல்ல பேசுறோம். என்னுடைய நண்பர் சேனல்ல பேசுறேன், ஒற்றன் செய்தின்னு ஒரு சேனல்ல பேசுறேன். அப்புறம் இன்னொரு நண்பர் தம்பியோட சேனல்ல பேசுறேன். மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் நம்ம டிபேட்டுக்கு கூப்பிடுறாங்க, அங்கே போய் பேச போகிறோம். இன்னும் பல சேனல்களில் கூப்பிட்றாங்க, பேச போகிறோம். அங்கே எல்லாம் நம்முடைய கருத்துக்கள் போய் எல்லார்ட்டையும் போய் சேருது. அப்போ நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கும் நம்முடைய கருத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணுன்றதுனால தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். இது குறிப்பாக தாவைக்கா மீது தான் சந்தேகமே இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் இப்போ வந்து எதிர்வினை அதிகமாக வருது. அவங்க செய்கிற அத்தனையும் நம்ம வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கோம். அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன நடந்தாலும் சரிங்க, ஒன்றுமே இல்லை. ஏன்னா நாம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், நாம நேர்மையாக இருக்கோம், நம்ம சரியாக இருக்கணும். எது நடந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சிகள் எல்லாமே. இப்படியும் முயற்சிகள் நடக்குது. நான் என்னையெல்லாம் தேடுறீங்களடா, என்னடா கணக்கு உங்கள் கன்றாவி கணக்கே புரியலையேடா. லட்சக்கணக்கில் பார்வையாளர்கள் போய் சேர்றவங்களை போய் தேடுறீங்கன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லலாம். நாம இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போதான் ஆரம்பம். நம்முடைய சேனல்ல, நம்ம சேனல் லட்சக்கணக்கில் மில்லியன்ல போகிறது, வேற மற்றவர்களுடைய சேனல்ல நம்ம பேசுறது போகுது. ஆனால் நம்ம சேனல்ல இப்போதான் வந்து குறைவான பார்வையாளர்கள் தான் சேருது. இன்னும் பல பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வேற பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பார்வையாளர் எண்ணிக்கையே குறைவா இருக்கும்போது அதையும் முடக்குவதற்கு அதையும் வந்து கேவலப்படுத்துவதற்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா என்ன உங்க லாஜிக்கே புரியல எனக்கு. என்னன்னா நீங்க நேர்மையான அரசியல் பண்ணீங்கன்னா, அதாவது தாவேக்காவை நேரடியாகவே சொல்றோம் நம்ம, நீங்க நேரடியா விஜய் அரசியல் நியாயமான அரசியல் பண்ணாருன்னா நம்ம பாராட்டலாம். பண்றது பூரா தப்பான அரசியல், தப்பான வழிகாட்டுதல், இளைஞர்களை தவறான பாதைக்கு திருப்புறது, அவனை வந்து அரசியல் படுத்துறதே கிடையாது, அவனை படுத்தி எடுக்கிறது. இது தப்புன்னு சுட்டி காட்டுற எல்லாரையும் நீங்க வந்து இந்த மாதிரி கேவலத்தினுடைய விஷயத்தை ட்ரை பண்ணீங்கன்னா அது எப்படி நடக்கவே நடக்காது. ஏன் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றேன்னா, உங்க முயற்சி எல்லாமே வந்து நீங்க கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்து கல்லெறிகிற கதை தான் உங்களுது. இங்க நீங்க செய்கிற அத்தனை தவறுகளையும் மற்றவர்கள் செய்வார்கள்னு எதிர்பார்க்குறீங்களா, அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. உங்ககிட்ட மாட்டினவங்க எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க. இப்போ வீராவேசமா ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க தற்கூறின்றதை அடையாளப்படுத்தியவரே உங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு. ஆனா அவர் பத்தின புகைப்படங்கள் அவ்வளவு வருது. அப்ப அவரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹனி டிராப்ல சிக்கி இருக்காருன்னு தான் இப்ப தெரியுது, வெளிப்படையா தெரியுது. நம்ம வந்து ஒருத்தர் மீது அவதூறு டக்குன்னு நம்ம பரப்பிடக்கூடாது. பெரிய ஊடகத்தை சேர்ந்தவர், 2 மில்லியனுக்கு மேல ஃபாலோயர் வச்சிருக்காரு, டக்குன்னு திடீர்னு உங்க கட்சியில வந்து சேர்றாரு. அவர் மீது ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அவரும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈஸியா சிக்கி இருக்கலாம் அப்படித்தானே தோணுது நமக்கு. ஏன்னா இன்னைக்கு உங்களை வந்து பேசக்கூடிய பலரும் அவருடைய முந்தைய பேச்சுக்களும் இப்ப அவங்க மாத்தி பேசுறதையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து சிக்கி இருக்காங்க. ஒண்ணு அவங்கள பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருப்பீங்க. ஏன்னா உங்க விலைக்கு வாங்கின கும்பல்லாம் எனக்கே தெரியும். விலைக்கு நீங்க வந்து மாசம் வந்து யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, என்ன விலையை கொடுக்குறீங்கலாம் தெரியும். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களை செய்து அவர்களை வந்து வலை வீசி பிடிக்கிறதுன்றதுல இது வந்து நிச்சயமாக வினை விதைத்தவன் வினை அறுப்பான். வினைக்கு நிச்சயமாக எதிர்வினை இருக்கும். உண்மையிலே என்ன நடந்தாலும் சரிங்க, நடக்கிறவைகளை கண்டிப்பாக நம்முடைய சேனல்ல நமக்கு என்ன நடந்தாலும் சரி, அல்லது மற்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு தகவல் தெரியும் பட்சத்தில் அதை வெளிப்படையாக போட்டு உடைக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த விஜயனுடைய பாலிடிக்ஸ், கேவல பாலிடிக்ஸ் குறித்து என்ன தகவல் நம்மகிட்ட வந்தாலும் அதை நிச்சயமா நம்ம சேனல்ல வெளிப்படுத்துவோம்னு சொல்லிட்டு வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.